ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்ட் பட் சோஃபீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்களூரியன் ஸ்பெஷல் ஒரு டிஃபன் வெரைட்டி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னராக கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா பச்சரிசி. நம்ம இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப் டு 2 கப்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த சர்விங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தோசை வரைக்கும் நமக்கு வரும். பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு 2-3 வாட்டி கழுவி ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் ஊறினா நல்லா வரும் தோசை. இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி நல்லா ஊறின பச்சரிசி, அதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக கொஞ்சம் சாதம், வடித்த சாதமோ இல்லை குக்கரில் வச்ச சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு அளவு இருந்தால் போதும். இது என்னென்னா சாஃப்டாக பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவல் ரெசிபியில் தேவையில்லை, பட் ஆனால் நீங்கள் ரெசிபியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக செம சாஃப்டாக இருக்கும். அதோட ஒரு 1/2 கப்பு கோகோனட் நல்லா துருவன தேங்காய் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 கப்பு துருவன தேங்காய் ஆட் பண்ணி அதோட சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் நம்ம சாதமும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாவு அரைச்சாச்சு. நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். அது ஒரு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார்லையுமே இன்னும் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி மீதி மாவுமே நம்ம கரைச்சி நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கப்புலேருந்து 2.5 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நல்ல மாவு நல்ல நீர் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம ஆல்ரெடி 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இருந்தாலுமே மாவு பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்குது. கரண்டிக்கு பின்னாடி ஒரு திக் கோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா டைல்யூட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியில் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது மாவு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப உப்பு பிடிக்காதீங்க, ஏன்னா வெறும் அரிசி மாவுங்கிறதுனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். நான் இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் கரண்டியில் எவ்வளோ லைட்டாக எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கரண்டியே நல்லா தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நீர்த்து நம்ம இந்த தோசை மாவு கரைச்சிக்கணும். இந்த நீர் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு சூடான நான்ஸ்டிக் தவாவோ இல்லைன்னா ஒரு இரும்பு தவாலையோ ஒரு கொஞ்சம் விளிம்பு இருக்கிற மாதிரி ஒரு தோசை கல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றின உடனே கொஞ்சமாக சுரட்டி விட்டோன்னா மாவு எல்லா பக்கமும் ஈவனாக பரவிடும், தின்னாக பரவிடும். நம்ம இந்த தோசை மாவு இந்த தோசை பார்த்தீங்கன்னா திருப்பி போட போகிறதில்ல. இப்படியே 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குக் ஆகிடும். இந்த மாவு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த தோசை ரெடி ஆகிடும். மாவு எப்படி குக் ஆகிருக்கு, நம்ம தோசை எப்போ ரெடி ஆகிருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா அது சைடில் தானாகவே விட்டு வந்துடும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி நம்ம தோசை எடுத்துடலாம். இந்த தோசை பர்டிகுலர்லி திருப்பி போடணும் அவசியம் இல்லை, வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நம்ம தோசை மாவு கல்லில் பட்ட உடனே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அழகாக ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம நீர் தோசை ரெடி. இந்த நீர் தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி. அதுவும் வெள்ளைன்னு ஒரு தேங்காய் சட்னி நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இந்த தேங்காய் சில்லில் இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற அந்த கருப்பாக அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய், பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னியை கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி.
இதுக்கு காம்பினேஷன் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃபில்டர் காஃபி. நான் வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இந்த ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணி சூடாக 1/2 கப்பு நல்ல சூடாக கொதித்த தண்ணி ஊற்றினோன்னா கமன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நமக்கு காஃபி டிகாஷன் ரெடி. ஒரு பக்கம் காஃபி டிகாஷன் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பால் கொதிச்சிட்ருக்கு. பால் கொதிச்சோடனே நம்ம இந்த நீர் தோசை, தேங்காய் சட்னி, அப்புறம் ஒரு கமன்னு ஒரு ஃபில்டர் காஃபியோட சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த ஃபில்டர் காஃபி நாங்கள் யூஸ்வலி வீக்கெண்டில் தான் குடிப்போம். மீதி நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் காஃபி ரொம்ப குடிக்க மாட்டோம். ஸோ அதனால் வீக்கெண்டுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி இந்த டபராவில் போட்டு குடித்தாதான் ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்டே ஆரம்பம் ஆகும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். Much love. Bye.